ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போத்தீஸில் 50% டிஸ்கவுண்ட்டில் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. சரி வாங்கலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிறப்பே எங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு இந்த 4 பிள்ளைங்களும் சேர்ந்து காசு கொடுன்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன தாத்தாட்ட காசு வாங்கினீங்களா? அவர் என்ன ஒரு 10 ரூபா தந்தார். அவர் வயசுக்கு அது கொடுத்தது பெரிய விஷயம் தானே. ஆளுக்கு 10 ரூபா இல்லை, 4 பேர் வாங்கியிருக்கீங்க. அதை வச்சு அப்படியே ஆளுக்கு ஒரு சிப்ஸ் வாங்கி தின்றுவீங்க, இப்படி தானே? ஆமாம். ஒரு வழியாக கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்ட் போகலான்ட்டு கிளம்பிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம்? எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் போகணும், ஸ்நாக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருச்சிங்க. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸை எப்போதுமே எங்களுக்கு எங்கே கூட்டிகிட்டு போனாலும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துடணும், அப்படி தானே? வந்தோடனே ஷாப்பிங்கே எப்போதுமே இங்கேருந்து ஆரம்பிக்கிறதே ஸ்நாக்ஸில் தான். ஒரு வழியாக எல்லாம் நாங்கள் ஏறிட்டோம். எதில் ஏறினோம்? ஆட்டோவில், ஷேர் ஆட்டோவில் தான் ஏறணும். ஏன்னா அங்கே எங்கள் சைடு இப்போ நேரடியாக போகிற பஸ்க்கு போக முடியாது. ஏன்னா அங்கே பாலம் கட்டிகிட்டு இருக்கனால ஷேர் ஆட்டோவில் போனால் தான் நாங்கள் தெப்பக்குளம் போக முடியும். அதனால் இப்போதைக்கு நாங்கள் தெப்பக்குளம் போகணுனாலே ஷேர் ஆட்டோ தான் சூஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஒரு வழியாக தெப்பக்குளம் வந்தாச்சு. இப்போ போத்தீஸ் போகலான்றக்கா போத்தீஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா போத்தீஸ் இருக்குது. எல்லாத்தையும் 4 பிள்ளைங்களையும் சேர்த்து இழுத்துட்டு வர்றதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். என்ன கரெக்ட் தானே? என்ன ஆகும், அவ்வளோ பாடுபடுத்திருச்சுங்க. ஒரு வழியாக வந்தாச்சு. எல்லாம் கோடைக்கால ஷாப்பிங்கிறதுனால போத்தீஸில் நிறைய கேம்ஸ் போட்டிருந்தாங்க. இவங்க 4 பேர் வந்ததே நீங்கள் ஷாப்பிங் பண்ணி கொடுக்குற பில்லில் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்துச்சுங்க. அப்போ தான் நாங்கள் எல்லாம் ஷாப்பிங் பண்ணி கொடுக்குற பில்லை வச்சு விளையாடணுன்னு 4 பிளான் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம். ஆளுக்கு ஒன்று விளையாடணுன்னு வந்துச்சுங்க. சரி வந்தாச்சு, மேலே ஏறிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி போனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளே போனோடனே என்னென்னு பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம். ஆமாம், போத்தீஸில் எப்போதுமே கீழே ஸ்நாக்ஸ் போட்டிருக்காங்கல்ல, இந்த ஸ்நாக்ஸ் தான் வேணும்னு அடம்பிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. வாங்க காட்டுறோம். உள்ளே போனோன்னே என்னென்ன பண்ணிச்சிங்கன்னு இவங்க பண்ண அலும்புகளெல்லாம். அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். நிறைய முன்னாடி நிறையா சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ஷாப்பிங் வருவாங்கன்னு சொல்லிட்டு பொம்மைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தீங்களா, சிங்கம், ஜிராஃபியை நிறையா வச்சுருந்தாங்க. அதனால் வராங்க எல்லாருமே அங்கே நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்களும் அதே மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே போய் கிளம்பியாச்சு. உள்ளே வந்தோடனே அதுங்க கண்ணு போனதே அந்த ஸ்நாக்ஸ்க்கு தான். முன்னாடியே பேசிட்டு தான் வந்துச்சிங்க. போனோடனே எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும்னு. அதுக்காக வந்தோடனே நுழைஞ்சிருச்சிங்க ஸ்நாக்ஸ் பார்த்து. எங்கே போனீங்க சொல்லு? ஸ்நாக்ஸ் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கினாங்கன்னு இப்போ காட்டுறேன் பாருங்களேன். உள்ளே போனோடனே இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடு தான் வச்சுருக்காங்க ஸ்நாக்ஸ் இடம். ஃபுல்லாகவே கீழே இருக்க இந்த இடத்து ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. இதுங்க போய் ஒன்று அது வேணும் இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாத்தையும் வாங்கி வீணாக்கக்கூடாதுன்னு நாங்கள் கரெக்டாக செலக்டிவாக தான் வாங்கி கொடுத்தோம். வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்கள கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணிச்சிங்க. என்னென்ன பண்ணிச்சிங்க? என்னென்னலாம் இருக்குன்ட்டு மெனுவில் பார்த்தோம். எல்லாமே இருந்துச்சு. இதுங்களுக்கு பிடிச்சதை மட்டும் சூஸ் பண்ணணும். ஆளுக்கு ஒன்று சொல்ல சொன்னோம். ஆளுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துச்சுங்க. நீ என்ன சொன்ன சாய்ஸ்ரீ? நாங்கள் பிரெட் சில்லி சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்ட? நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? இல்லையே, அவங்களுக்கு என்ன வாங்கினாங்க? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆமாம், இந்த 2 பசங்களும் சேர்ந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி ஆளுக்கு பாதி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. சாய்ஸ்ரீ பிரெட் சில்லி வாங்கினா, சாய் குரு சிக்கன் மோமோஸ் வாங்கினா. எல்லாம் ஆளுக்கு உட்காந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம், நம்ம எல்லாமே ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஃபஸ்ட்டு போய் ரெஸ்ட் ரூம் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ரெஸ்ட் ரூம் கிளம்பிருச்சு. வர வழியெல்லாம் 2 எப்படிலாம் சாட்டை பண்ணிட்டு வந்த மித்து. இங்கே பாருங்க, மித்து என்ன ஓட்டம் ஓடுறானு. உள்ளே வந்தாலே போதும் ஓட ஆரம்பிச்சிருங்க 4மே ஆளுக்கு. என்ன மித்து, நீ ஓடனியா? இன்னும் ஆமாவா? ரொம்ப அமைதியான பிள்ளைமா நடிக்கிறான். ஆமாம், ரொம்ப அமைதி. ஏன் மித்து, நீ அமைதியா? வாய்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. பார்த்தீங்களா, இந்த தொப்பி யாருமே தொட விடலை. தொட்டவங்க எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தான். இவனை பார்க்குற எல்லாருமே அந்த தொப்பியை தான் பிடுங்கினாங்க. என்னை பார்த்தோன்னே இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன் சாய்க்கு சரி? மித்து எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டியா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு யார் வாங்கி கொடுத்தா? எங்கள் அம்மா. அவங்க அம்மாவா? சரி. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சாய்ஸ்ரீ, நம்ம இப்போ எங்கே போனோம்? நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கலான்னு போனோம். அப்படியே மித்துக்கும் வெல்னுக்கும் ட்ரெஸ் எடுத்தோம், ஸ்கூல் ஃபஸ்ட் டேன்றனால. ஆமாம், இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிள்ளைங்க கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சிங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம மித்துவோட வேலனோட ட்ரெஸ்ஸு ஷாப்பிங்கை முடிச்சிடலான்னு அதுக்குள்ளே வந்தோம்.
அதுங்க வாங்கின பில்லை வச்சு இந்த ஃபுட்பால் விளாண்டுச்சிங்க ரெண்டும், எல்லாமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு பால் போட்டுச்சிங்க. ஏன் சாய்ஸ்ரீ? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஸ்டெம்ப் கேம் இருந்தது. அந்த ஸ்டெம்பில் அடித்தா அவுட்டு, அதில் 3 வாட்டி பட்டா கிஃப்ட்டுன்னு சொன்னாங்க. அதையும் ஆளாளுக்கு ஒரு ஒரு கேம் விளாண்டுச்சிங்க. ஏன் மித்து, நீ ஸ்டெம்பில் அடிச்சில? மித்து கரெக்டாக அடிச்சியா? மித்து நீ என்ன வாங்கின? பால் வாங்கினா தானே? நீ ஸ்மைலி பால் உனக்கு கொடுத்தாங்களா, அந்த அவன் கையில் வச்சிருக்க ஸ்மைலி பாலை வந்து மித்துக்காக அவன் வின் பண்ணதுக்காக கொடுத்தாங்க. அவன் வச்சிருக்க பவுச் வந்து அவன் வின் பண்ணதுக்காக கொடுத்தாங்க. 2 பேருமே ஆளாளுக்கு ஒரு பால் போட்டு வின் பண்ணி எடுத்துருச்சுங்க. அடுத்து மேலே இருக்க க்ரோசரி ஷாப்புக்கு போயிட்டோம். க்ரோசரி ஷாப்பில் என்னென்ன பர்ச்சேசிங் பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கு போயிட்டோம். ஏன்டா ஆமாம், நிறைய பொம்மை இருந்துச்சுல. இப்போ க்ரோசரி ஷாப்பில் என்னென்ன வாங்கணும்னா மளிகை ஜாமான்ல 50% ஆஃபர் போட்டிருந்ததுலாம் வாங்கணும். என்ன பண்ணுச்சு? கார் இருந்துச்சா? சரி சரி. அதுதான் நீ பாத்தியா? ஆளாளுக்கு ஒரு பொருளை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. போய் அங்கே போனா வந்து நிறைய ஐட்டம்ஸ் ஒன்றும் போடல, கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து 50% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அந்த ப்ராடக்டெல்லாம் நாங்கள் கரெக்டாக பார்த்து தேவையான ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டோம். நீ ஜூஸ் வாங்கினியா? எங்கே போனால் ஜூஸு ஐஸ்கிரீம் தான். ஏமித்தோ அடுத்து வந்து மளிகை சாமான்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹோல்சேலாக வந்து போட்டிருப்பாங்க. அதில் நம்ம வந்து தேவையான அளவு ஒரு கவரில் போட்டு கொடுத்தோன்னா அதை அவங்க எடை போட்டு பில் பண்ணி கொடுப்பாங்க. அது அந்த ப்ராசஸில் எல்லாம் இறங்கிட்டோம். அப்புறமே எல்லாத்தையும் பில் போட்டாச்சு. பில் போட்டு வந்து பில்லை வச்சு தான் 4 பிள்ளைங்களும் விளாண்டுச்சுங்க. ஏன் சாய்குரு வெயிட் போகிறதுக்கு சாய்குரு எடுத்து வச்சான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லா பொருளையும் வெயிட் போட்டு பில் வாங்கியாச்சு. அப்புறம் இந்த பொருளை தூக்கிட்டு போக முடியாதுல்ல, அதனால அவங்கள்ட்டே கொடுத்து டோர் டெலிவரிக்கு கொடுத்துட்டோம். பில்லை வாங்கிட்டு ஆளை வச்சு தான் விளாண்டோம். இப்போ பாருங்களேன், இந்த ஆரோ இது வந்து சாய்ஸ்ரீ சாய்குரு 2 பேருமே விளாண்டிங்கல்ல. சாய்குரு அடிக்கல, நான் வந்து குருவால அடிக்க முடியல. 9ல அடிச்சேன். சாய்ஸ்ரீ மட்டும் தான் ஒரே ஒரு வாட்டி கரெக்டாக அடிச்சிச்சு. 9ல அடிச்சேன். அது 9ல அடிச்சிச்சு. கரெக்டாக 9ல அடிச்சிச்சு. உன்னை அடிக்க விடலையே அவங்க. அப்புறம் இந்த ஃபுட்பால் விளாண்டுச்சுங்க. ஏன்டா நடுவில் நின்று மித்து வந்து அந்த ஃபுட்பாலை விளையாடுறத கெடுத்துக்கிட்டு இருந்தான். ஏன்டா மித்து? இந்த சைடு வேலை நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆமாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலான்னு வந்து இறங்குறப்ப இந்த டிராயிங் பார்த்துச்சுங்க. அப்புறம் கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் ஜம்ப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய்.